ஒரு நல்ல ஒரு குடும்ப தலைவியா தான் நான் அவங்கள பார்த்தேன். "அண்ணா வாங்கண்ணா, என்னண்ணா வீட்ல எப்படிண்ணா இருக்காங்க?" அப்படித்தான் அது பேசும். ஓ! அண்ணா, அண்ணான்னு தான் சொல்லும். சங்கீதா அவர்கள்ட்ட இருந்து இப்படி ஒரு விவாகரத்து அறிவிப்பு வரும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்திருப்பீங்களா? வந்த பிறகு எப்படி இருந்தது உங்களுடைய ஃபீலிங்? இல்ல அவங்க சொல்லப்போனா, உண்மையிலேயே சொல்லப்போனா, நாங்க குடும்பத்தில இருக்கும்போது எப்ப வீட்டுக்கு போனாலும் ஒரு நல்ல ஒரு காஃபி போட்டு குடுக்கும். ஒரு நல்ல ஒரு குடும்ப தலைவியா தான் நான் அவங்கள பார்த்தேன். "அண்ணா வாங்கண்ணா, என்னண்ணா வீட்ல எப்படிண்ணா இருக்காங்க?" அப்படித்தான் அது பேசும். ஓ! அண்ணா, அண்ணான்னு தான் சொல்லும். ஒரு அன்போட தான் அவங்க வந்து போனா, மத்தியானமெல்லாம் போனா நல்ல மோர் இங்க இவ்வளோ பெரிய டம்ளர் வச்சிருப்பாங்க. அழகா ஒரு மோர் குடுப்பாங்க. யாரா இருந்தாலும் சரி, ஒரு ஒரு கனிவான ஒரு ஒரு மனைவியா தான் நாங்க பார்த்தத பார்த்தோம். அண்ணான்னு சொன்னாலே பாருங்களேன், அப்போ அவங்க பிரிவாங்கங்கிறதுல நான் அந்த விஷயத்துக்குள்ள ப ப குடும்பம்னு வரும்போது அவங்க பிரிவாணிலாம் நான் கனவுல கூட நினைக்கல சார். ஆனால் அவங்க அவங்க ஏதோ வகையில அவரு எல்லாருக்கும் செய்தத தான் மனைவிக்கும் செய்திருக்காரு. ம், ம், நம்ம குடும்ப விஷயத்துக்குள்ள போமாட்டோம் யாரும். ம். ஆனால் அந்த மனைவி வந்து வெளிய வந்து இது பண்ணும்போது, அந்த குடும்பத்தில அந்த பையனுக்கு வாழ்க்கை தனியா நிக்கிறான். ஒரு இடத்துல வாடகை எடுத்து தங்கியிருக்கான்னு கேள்விப்பட்டேன். அவருடைய மகள் இல்ல ஒரே அது உண்மதானா? ரொம்ப நாளா பேச்சு போயிட்டே இருக்கு. அவர் வந்து விஜய் அவரு பையன் வந்து ஜேசன் வந்து தனியாவா தங்கியிருக்காரா? வாடகைக்கு எடுத்து தங்கியிருக்காரா? அது தனியா தான் சார் தங்கியிருக்காரு. வாடகைக்கு தான்